திடீரென்று பின்னால் ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தார். அவருடைய பேச்சை கேட்காமல், தகப்பனாரின் சொல்லை கேளாமல் அவர் பின்னாலேயே ஓடி வந்து கொண்டிருந்த அவருடைய 12 வயது மகன் அந்த பாலத்தின் நடுவே விழுந்து கிடந்தார். இவர் அதை அழுத்தினார். மேலே தூக்கி கொண்டிருக்கிற அந்த பால் அப்படியே இறங்கி வரும். அவனுடைய உடலை அப்படியே பிழிந்து எடுக்கும். அழுத்தாமற் போனார். ரயிலில் உள்ள கணக்கற்ற பயணிகள் மாண்டு ஒளிவார்கள். நேரடியாக அது நதியில் விழும். என்ன செய்வதென்ற பிரச்சனை. அவன் கதறுகிறான், அப்பா என்னை காப்பாற்றுங்கள், டாடி சேவ் மீ, அப்பா என்னை காப்பாற்றுங்கள், டாடி சேவ் மீ. மற்றொரு பக்கம் ரயிலின் விசில் மறுபடியும் 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 அந்த டிரைவர் ஊதிக்கொண்டே இருக்கிறார். இரண்டிற்கும் நடுவில் இவர் தடுமாறி போனார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் இருதயத்தை கல்லாக்கி கொண்டார். இந்த பட்டனை அழுத்தினார். பாலம் மூட ஆரம்பித்தது. சிறுவன் கதறினான், அப்பா என்னை காப்பாற்றுங்கள், டாடி சேவ் மீ, டாடி சேவ் மீ, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்று. அந்த சத்தம் அப்படியே குறைந்து போனது. ரயில் வேகமாய் கடந்து சென்றது. ரயிலை உற்று பார்த்தார். ஏராளமான பயணிகள், சிறு குழந்தைகள். சிலர் விஸ்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்கள் குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சீட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தமாஷாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இன்புற்று இருக்கின்றனர். அவரும் கண்ணீரில் நின்று கொண்டிருந்தார். அவருடைய மகனுடைய உடல் சின்ன பின்னமாய் குழம்பாய் இந்த ரயில் கீழே கிடக்கிறது. அவர் யோசித்தார், என் மகனுடைய உடலில் தான் இந்த ரயில் செல்கிறது என்பதை இந்த பயணிகள் உணரவில்லையே என்று கதறி அழுதார். எனக்கு அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். மத்தேயு 27:46 பாருங்கள். உலகத்தின் பாவம் மீது சுமத்தப்படுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது போல, மத்தேயு 8:17 சொல்லுகிறது போல, தேவகுமாரனாகிய இயேசு சிலுவையில் துடிக்கிறார். அவர் மீது பாவங்கள் சுமத்தப்படுகின்றன. உலகத்தின் அக்கிரமங்கள் சுமத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பலவீனமும் சுமத்தப்படுகிறது. ஒவ்வொருடைய நோய்களும் சுமத்தப்படுகிறது. பாடுகள் துக்கங்கள் சுமத்தப்படுகின்றன. அந்தோ அவர் தவிக்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன்